பிறக்குது. நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி, வயிற்று வலி உயிர் போகுது சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா, பழைய சிலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? மை தடவுனே இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கும். இந்தயா என்னன்னு பாத்தியா நீ? கண்ணுக்கு போடுற மைய 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50-100 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன்ட்ட வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு நீ அறிவு இருக்காயா அவனுக்கெல்லாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இவன்ட்டு உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே? சும்மா இருங்க தம்பி. வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கேத்திட்டு வெளியே வந்துட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டிய. பாவம் அந்த அப்ராணி பேல நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப. டேய், மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது ஏன் வாயில விழுகாதீங்கன்னு. இந்த ரத்த வாயால சொல்றேன். என்ன? எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட அலையல நான் இந்த உடுக்கு அடிக்கிறேன் விட்டுறேன்டா. அப்படியா? இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ, சாம கொடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆகப்பறானோ? ஆமா, அவன் வாயு பெரிய தூரடிக்காத கிணறு. அதுல போய் நான் விழுந்துட்டேன், நீ தூக்கி விடு. போத்தா வேலை ஏத்தவள. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன யாரா ஜக்கம்மா? ஜக்கம்மா என்ன வார்த்தையா பேசிக்கிட்டு நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. பாப்பா, இவன் சொல்லி என்ன ஆக போகுது? அஜக்தா, என் அன்பே குஜலகுமாரி, இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல, அப்படி இல்லன்னா நான் உன்னைய காதலிக்கலாம் இருக்கேன். எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல? அவன் கிடக்கிறான் தடிமாட்டு பையன். அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது இல்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீ யோசனை பண்ணிக்க. வா, ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். ஐயோ ஐயோ ஐயோ, கால்ல போட்டா கத்தாம பாட்டாப்புல போடுவாங்க. வாப்ல உட்கார்ந்து பேசுவா. ஐயோ, நான் ஒண்ணு பண்ணல. வாத்து போ கூட வந்துட்டேன் தாயி. சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன். வாப்ல என்ன நடந்தது? டேய், திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டிய காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆஹா, நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டவே. ஆள்கிட்ட தப்பிச்சாலும் அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையை நான் பிடிச்சிருக்கிறது, உன் கையை பிடிச்சிருப்பேன், உங்க அக்கா கையை பிடிச்சிருப்பேன், இந்த இவன் கையை பிடிச்சிருப்பேன், உங்க கையை பிடிச்சிருப்பேன். இந்த பிள்ளை கட்டி பிடிச்சி யாரா கேப்பா? இவனை கூட ஜக்கம்மா ஜக்கம்மா. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். பாவனி, வாங்க நண்பங்களா, நல்ல யோசனை கொடுத்தீங்கடா. அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்களா? இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி முடிய வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் வழி. இன்னைக்கு வெள்ளம் பூஜை பண்ணணும். எங்க இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க காணோம். கிடைக்காதே, அப்பா கிடைக்காதே. இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க எந்த நாய் எடுத்தது? இந்த பாரு, இந்த குத்து மதிப்பா நாயின்னு பேசுற வலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. வீட்டுல இருக்குது 2 நாய் தான். ஒண்ணு பெரிய நாய், ஒண்ணு சின்ன நாய். நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க. அது எந்த காசு? மாட்டுக்கறியா? தளபதி, ஏண்டா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன, உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க. அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு.
ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்துரும். ஏய் இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. ஏய் என்கிட்ட படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராவும் டாக்டராவும் இருக்காங்கடா. எப்பா 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 பொய்யெல்லாம் பேசாதப்பா. உன்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்ச பூரா டாக்டர் ஆயிட்டானா? ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியார்ல படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ 1ஆம் கிளாஸ்ல வேலைக்கு சேர்ந்து 1ஆம் கிளாஸ்ல ரிட்டர்ன் ஆனவன். நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு என்ன கிடையாது? யார் எனக்கு? உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே நீ வெளியே போ. ஏய். என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம். போவியா? ஏய், ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? என்ன? ஓஹோ மண்டைய பிளந்துறா. அப்பா. டேய் இந்த செம்பு எங்க வச்சிருந்த? 2 நாளா தாடிக்கு இருக்கமா நானு. என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சு. டேய் தக்குச்சு போறது ஒண்ணுதான்டா இருக்கு. போகாதேங்கற. அப்பா. டேய் 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 வேணாடா வேணாடா சொன்னா கேளுடா. ஐயா வணக்கம். என்னடா எப்போ 2 கையில வணக்கம் சொல்ற பையன் இன்னைக்கு ஒத்த கையில சொல்லிட்டு இருக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அந்த கை காட்டு. பாருங்க. டேய் 2 கை காட்டுறா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அத வெளியில எடு. என்னங்கய்யா நீ? எடுறா வெளியில. என்னடா இது? ஜம்புங்க ஐயா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்ப பத்தி கேக்குற. ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டான வச்சு ஊதாத்தனம் பண்ற? 4 பேருமே நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊதாரிங்க சரியாதான அது வைக்க. இல்லங்க நீங்க எங்க அப்பா மாதிரியே பச்சிக்கிட்டீங்க. அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பல் எடுத்து அடவு கிடவு இல்லங்கய்யா. கொண்டா. ஐயா கொப்பனுக்கு இதாவது மிஞ்சிட்டு. ஐயா இங்க அப்ப கிடக்குறாயா. இங்க ஆத்தா சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. பூசாரியா வணக்கம். யோ யாரே பூசாரி? முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம். மணிவாதியார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுறுசுறுப்பானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கு. முதல்ல கிளம்பு. சரி 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 வா. எதுவுமே உனக்கு லேட்டு தான். இந்த பாரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியக்காரப்பன் பைத்தியக்காரப்பன்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க 2 கேன பைய வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி. இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுனதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏப்பா உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? யாருக்கு? எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா நாங்க வெளியூரு. நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றான். விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்னா? ஓ, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு வா. ஆ. ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு. லாரியில வந்ததுனால. யாரியா? பச்சதா அப்படி சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை. ஏய், பெரியவங்க வந்திருக்கான், நமஸ்காரம் பண்ணிக்கல. வணக்கம்ங்க. ரொம்ப அடக்கம்ல. அவசரப்படாத. ஊருக்குள்ள 2 பேர் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான். ஒன்னொன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டுட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா. வாங்க வாங்க வாங்க. யோ மாப்பிள்ளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்பர விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்பரை திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்கத்திரையை போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்த மெண்டல் அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊர பக்கம் ஓடி போயிருவான். ஐடியா. எப்படி? எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணா? இலைய திருப்பி போடியாயோ? மாப்பிள உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிள்ள பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன
என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரனா இருக்கான். வந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தரமா இலைய திருப்பி போட்டுருக்காங்க. வா, அது இல்லடா. வாயை சாத்துவா, என்னால நிக்க முடியும். இந்த பாரு, உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீங்க நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு அழகா தெரியுமா? புடா. இதே வேற போய் கொடுக்க. அவங்கள அன்பா கவனி. சரிப்பா. எப்படியா அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? ஆ? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க அந்த சரி, விளம்பரம் குடிச்சு தரிக்கிறேன், நான் உனக்கு கொடுத்து காணாத? எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது, சோறா? அது இல்ல மாப்பிள. வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு ம். உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, ம். அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டிருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். மூஞ்சிலியா ஊத்துனேன்? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம், எண்ணி பார்க்க வேணாம். யோ, ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கய்யா. மாப்பிள்ள தங்கையா, பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா ஏய் பேச்சு முத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா, நான் பைத்தியம், பைத்தியம். ஐயோ, இன்னும் பைத்தியம் தெளியலையே. ஐயா, பைத்தியம், 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 பைத்தியம். என் அருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே. ஐயோ, நீ எப்படி? நான் எப்படி பார்த்தேன்? எப்படிடா? எப்படிடா? வாடா இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே, தம்பி பேர் என்ன? நாச்சிமுத்துங்க. உன் பேரை யாரா கேட்டா? பேச்சு முத்து பேர் கேட்க சொல்லு. பேச்சு முத்தா? பேச்சு முத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு சீட்டடு ராஜா, வா. கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும். சோறு தான் திங்கிற நீ, திறந்து விடு. திறக்கிறேன். வெளியே வந்து ஒரு சீட்டடு ராஜா. டேய், ஏன்டா வாயிலாச்சி உயிரை வாங்குறீங்க? இந்த கிராமம்ல நம்ம தேவலடா, வாங்கடா போறோம். அட சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட இங்க வாயில விழுந்தா ஊர் பூரா அவன பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எது எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொன்னவன்? டேய், ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கடா உனக்கு பைத்தியம்னு. பார்த்து முடிக்கிறது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணே நீ பாருங்க. தம்பிகளை நல்லா கேட்டுங்க. மதுரை வீர சாமி அருவாளோட வந்திருக்கு. தம்பி பேச்சு முத்து ஜாதகத்துல அருவா தோசை இருக்கு. டேய், சரியா தாண்டா வந்திருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து, அந்த கோழியை அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அட பாவிகளா, நம்ம அப்பன் தாத்தெல்லாம் பெரிய கலாணி பிளாவில் இருந்திருக்காங்க. சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு. டே அப்பா, சுவாமியே, எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு என் கைய பழி வாங்கிறானப்பா. ஒட்ட பிள்ளை சமாச்சாரமாச்சே, சமாதானமா போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? நீங்க கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணுப்பா. அப்பனே என்ன பண்ற? எல்லாருக்கும் திஷ்டி கழிச்சண்டா. அங்க பாரு, அருவாளை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஏம்பா பேச்சு கரெக்டா விட்டு வரல? டேய், இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டைய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா? என் கையளவு உடம்பில்ல அவனுக்கு என்ன வெட்டுவானா? பில்லி சூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுனே. யோ, அவன் பைத்தியக்காரன். சுத்தியும் 4 பேர் இருக்கான். செஞ்சாலும் செய்வான். ஓடி போயிருவா. இதே மாதிரியே வெட்டுங்கடா. ஏன்பா நம்ம வாத்தியார் பையனுக்கா பைத்தியம்? நம்பவே முடியலையே. பாம்பை பிடிச்ச குரங்கு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, சந்தேகமே இல்லை, ரொம்ப முத்தி போச்சு. பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குறேன்.
முடியலன்னா தொடையை தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்குல போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க வெறினாய எங்க போய் பழச்சு போட்டு. ஆனா தொடையை தட்டு மட்டும் கவனமா பாத்துக்கணும். சரிங்க. லட்சுமுத்து என்னங்க பிரச்சனை? அதுவால பதம் இருக்குல்லன்னு பார்த்து சொல்லணுமா? குடு, நான் பார்த்து சொல்றேன். முடியாது குடுங்கன்னு. முடியாது என்னப்பா? முடியாது முடியாது முடியாது. ஐயா ஐயா, இந்த கைய காலால எடுத்துக்க ஐயா. சத்தியமா எங்க அப்பா மேல ஆணையா சொல்ல, பைத்தியம் கிடையாதுயா, பைத்தியம் கிடையாது. லட்சுமுத்து நீ பைத்தியம் இல்லைங்கறியா? இல்லையா, சத்தியம் பைத்தியம் இல்லைங்கறியா? சத்தியமா பைத்தியம் தான்டா. எவனா சொல்றா பைத்தியம் இல்லைன்னு? ஏடா இத கேக்க நீ அங்க இருந்து வந்துட்டியாங்க? பாக்குறவங்க பைத்தியம் கையில அருவாளோட நிக்கிறான். டேய், நான் பைத்தியம் யாரா சொல்றது? பைத்தியம் தான்டா வெண்ண. ஐயா விளையாட்டா பண்றீங்க? கேட்டா பைத்தியங்கிறதே அப்புறம் இல்லைங்கிறது கேட்டுக்கிறவன பைத்தியம் கூடா. ஐயா, பைத்தியம் இல்லைன்னா அவன் அடிக்கிறான், பைத்தியம்னா நீங்க அடிக்கிறீங்க. இன்னொருத்தர் அருவாளை கையில கொடுத்து கீழே வச்சா சாமி குத்துக்கிறான். இப்படி ஆளாளுக்கு ஒரு உசுரை துன்புறுத்தீங்கன்னா நான் எங்க போவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்களுக்கு இறக்கவே இல்லையா? என்னடா என்னடா குழப்பற? குழப்பம் ஒண்ணு சொல்ல. இல்லையா, ஒண்ணு இல்லையா, ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாதுயா. உங்க பின்னால ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்ம ஆளுகளை விட்டு பிடிச்சு வர சொல்லுங்க. உங்க குழப்பம் பூரா தீர்ந்து போகும். டேய் அவன கூப்பிடுங்க. ஐயா, என் உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் கையில அருவாளை வச்சிருக்கான். அவனை பிடிங்க முதல்ல. ஐயா, அவன் முதுகு பின்னால அருவா வச்சிருப்பாங்க, அவனை பிடிங்க. டேய் ஆளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு நீங்க ஒரு ஆள் போடுங்க, அங்க போய் பிடிங்க. போங்கய்யா. சொல்றோம் பஞ்சாயத்து. யோ குடுங்க. ஆரம்பத்துல என் தங்கச்சி கையை பிடிச்சிட்டாங்கறதுக்காக இவனை வெட்ட வந்தது என்னவோ உண்மைதான். அப்புறம் நானே மனசு மாறி இவனையே மாப்பிளையா எடுத்துக்கிறது முடிவுக்கு வந்தேன். இத சொல்றதுக்கு போனா போற நேரம்லாம் ஓடிட்டே இருக்கான். விவரம் தெரியாத பையன் முந்தா நாள் என்னையே வெட்டுறதுக்கு அருவா பூசை பண்றான். ஐயோ மச்சான், முந்தா நாள் நான் ஒன்னே வெட்டுறதுக்கு பூஜை பண்ணல மச்சான். சேவை இருக்கு பாரு, சேவை. அதை வெட்டுறதுக்கு பூஜை போட்டா அதுக்கு போய் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஹலோ, கையிடுங்க. அளவா அதான் ஒண்ணு சேர்ந்து கையிடுங்க மச்சான். மாப்பிள இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. உம்ம கட்டாக்கா சக்கில சிக்கிட்டே, சக்கில சிக்கிட்டே. இவங்களோட நல்ல கூத்தா போச்சுடா. ஏய் ஐயா ஐயா